நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தினன்றதுனால நம்ம எல்லாருக்குமே இந்த தேசிய கொடி மேலே ஒரு மரியாதை இருக்கும். அதே நேரத்தில் நம்ம இந்திய ஃப்ளாகை தாண்டி வேறு எந்த ஃப்ளாக் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியல. நான் தாய்லாந்து போகும்பொழுது அங்கே அந்த நாட்டு கொடியினுடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி கேட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசர், என்ன அரசர் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, அது மன்னராட்சி. அவர் ஒரு முறை தேசிய கொடி, அவங்க தாய்லாந்து நாட்டு கொடி ஏற்றும்போது தலைகீழாக ஏற்றிட்டுருக்காரு. அது பெரிய அவமானமாயிட்டிருக்கு அந்த நேரத்தில். அப்புறம் அதை கவனத்தில் வச்சுட்டு அந்த நாடு என்ன பண்ணியிருக்காங்க, எந்த பக்கம் பார்த்தாலும், அதாவது மேலே கீழே இப்படி எப்படி திரும்பினாலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து ஃப்ளாகை டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவிகே ஃப்ளாக் கூட அப்படி தான் நினைக்கிறேன், தமிழக வெற்றி கழகம் ஃப்ளாக் கூட. ஆனால் என்ன, அதில் எந்த பக்கம் திருப்பினாலும் அந்த நிறம் ஒரே மாதிரி இருக்கும். டிவிகேல தாய்லாந்து ஃப்ளாகும் அப்படி தான். என்ன, டிவிகேல அந்த எலிஃபண்ட் தலைகீழாக இருந்தால் கண்டிப்பாக அதுவும் அவர் தப்பாக ஏற்றப்பட்ட மாதிரி தான் அது பதிவு. ஆனால் தாய்லாந்து ஃப்ளாகில் எந்த டிசைனும் இருக்காது. ஸோ ஒரு ஃப்ளாகில் கூட பாருங்களேன், அவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க தாய்லாந்து மக்கள். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனைக்கு உட்பட்டவர்கள். அதே நேரத்தில் வேறு என்ன நினச்சிட போகிறீங்க, இந்தியா மேலே பற்று இல்லை, இந்திய ஃப்ளாகை தப்பாக சொல்கிறேன்னு. அது இல்லை, நான் இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஃப்ளாகுடைய ஒரு செய்தி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.